ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்டுக்கு 2025-26 பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக மாடல் பேப்பர்ஸ் போட்டுட்ருக்கோம். அந்த டிஎன் மேத்மெடிக்ஸ்ன்ற இந்த யூடியூப் சேனலில் மாடல் பேப்பர் 2ஓட சொல்யூஷன், அப்புறம் மார்க்கிங் ஸ்கீம், எப்படி மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்கன்ற அந்த ஸ்கீம் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இதில் சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் அடுத்து வர எக்ஸாமில் எப்படி ஃபாலோ பண்ணணும், பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதணுன்றதுக்கான சில டிப்ஸ் வந்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாடல் பேப்பர் 2ஓட ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எந்த பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எழுதினாலும் இந்த மாடலில் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டு போடணும், அடுத்த ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆன்சர். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த முதல்ல இருக்கக்கூடிய 14 கொஷின்ஸுக்கும் நம்ம அப்படி ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கொஷின் நம்பர், அடுத்த ஆப்ஷன், அடுத்த ஆன்சர், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம லென்த்தியாக போகணுன்னு அவசியம் கிடையாது. 1 or 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் வர்ற மாதிரி நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் ரொம்ப கிறிஸ்பாக ஆன்சர் இருக்கணும். அதே டைமில் தேவையான ஸ்டெப்ஸ் வந்து இதில் இருக்கான்றது பார்க்கணும். இப்போ நாம் வந்து ஏ கிளாஸ் பி, பி கிளாஸ் ஏன்னா அந்த ஏ கிளாஸ் பிக்கு 1 மார்க்கு, பி கிளாஸ் ஏக்கு 1 மார்க்கு, மொத்தம் 2 மார்க்கு அலாட்மெண்ட்டு. இப்போ இங்கே மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குன்றது சைட்டில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக போட்டுக்கிறேன். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த எக்ஸாம் எழுதும்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம மார்க் மிஸ் ஆகாமல் வரும். சரியா? அடுத்தது எப்படி இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம போடுவோம், ஆனால் இந்த இதில் வந்து இதெல்லாம் கீ ஸ்டெப்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். சரியா? அந்த மாதிரியான கீ ஸ்டெப்ஸுக்கு மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸாமில் எழுதும்போது எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வருதான்றதை நம்ம ஒரு டைமு பார்த்துக்கணும். இதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். பப்ளிக் எக்ஸாம்பிள் இப்படி தான் நமக்கு வேல்யூவேஷன் கொடுப்பாங்க. இந்த 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ், சில ப்ராப்ளங்கள் லென்த்தியாக இருக்கும், அது பரவாயில்லை. மற்ற கொஷின்ஸ் எல்லாம் வந்து 1 or 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5 மார்க்குக்கு 5 ஸ்டெப்பு நமக்கு முக்கியமான ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு இங்கே பக்கத்தில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. சில இதில் வந்து இந்த தியரம்லாம் இருக்கு பாருங்கள். கொஷின் நம்பர் 34ல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து 1 மார்க்கு, ஃபிகருக்கு 1 மார்க்கு, கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் 1 மார்க்கு, ப்ரூஃபுக்கு 2 மார்க்கு. இதில் முக்கியமாக நம்ம என்னென்னா இந்த டயக்ராம் போடலன்னு சொன்னால் மார்க் வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம தியரம் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் கேட்குறாங்க இல்லையா, அந்த தியரத்துக்கு. அதனால் கட்டாயம் டயக்ராம் வந்து போட்டிருக்கணும். டயக்ராம் கொஞ்சம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நீங்கள் ஒரு டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கிராஃப் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜாமெண்ட்ரியில் வந்து ரஃப் டயக்ராமுக்கு இருக்கணும், அப்புறம் இந்த லைன் செக்மெண்ட் போடுறது இருக்கணும், சர்க்கிள் வரையக்கூடியது இருக்கணும், ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இதெல்லாம் மார்க்கிங் மீடியன் இருந்தால் மீடியன், ஆல்டிடியூட்னா அது, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நம்ம அதை பிரித்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து டேஞ்செண்ட்டுக்கு வந்து ரஃப் டயக்ராமுக்கு மார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, செகண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, டேஞ்செண்ட்டு 2 டேஞ்செண்ட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு மார்க்கு. சப்போஸ் நமக்கு வந்து டேஞ்செண்ட் லென்த்து கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த செகண்ட் சர்க்கிளுடைய மார்க்லேருந்து ஒரு மார்க் எடுத்து அந்த லென்த்து மெஷர் பண்ணி எழுதணும் இல்லையா, அது கொடுப்பாங்க. கிராஃப் போடும்போது வேரியேஷன் கிராஃப் வந்தால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது, அதுக்கு ஃபங்க்ஷனுக்கான டேபிள் போடுறது, ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கணும், ஸ்கேல் எழுதணும், எக்ஸ் ஆக்ஸில் எவ்வளோ எடுக்கிறீங்க, 1 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுக்கணும், ஒய் ஆக்ஸில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ எடுக்கணும்னு எழுதணும். அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணுறது, பிளாட் பண்ணி கர்வ் வந்து ஸ்மூத் கர்வ் ட்ரா பண்ணுறது. எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்து ஒய் கேட்குறாங்க, ஒய்க்கு வேல்யூ கொடுத்து எக்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மார்க் இப்படி தான் பிரித்து கேட்பாங்க. இதே இந்த பெரபோலாவில் வரும்போது ஆக்சிஸ் மார்க் பண்ணுறதுக்கு மார்க் இருக்கும், ஸ்கேல் எழுதணும். அடுத்தது ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கர்வுக்கான டேபிள், அந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணி பெரபோலா ட்ரா பண்ணுறது. ரெண்டாவது இந்த கொடுக்குற லைன் இன்னும் 2வது ஈக்குவேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுத்தாங்கன்னா அதுக்கான டேபிள். அடுத்தது அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்வும் ஸ்ட்ரெயிட் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி சொல்யூஷன் செட் எழுதுறது. இந்த ஸ்டெப்ஸு கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்ம கிராஃப் ஜாமெட்ரிக்கான முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்த மாதிரி நம்ம அடுத்த மாடல் கொஷின் பேப்பர் உடனே வரப்போகுது. ஏன்னா எவ்ரி சாட்டர்டே நம்ம மாடல் கொஷின் பேப்பர் போட சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் மாடல் பேப்பருக்கு இவ்வளோ நாள் கழித்து ஆன்சர் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி
எக்ஸாமை எழுதி பார்க்கறதுக்கு டைம் எடுத்திருப்பாங்க. இப்போ அடுத்த கொஷின் பேப்பர் வர்றதுனால அந்த செகண்ட் மாடல் கொஷின் பேப்பருக்கான சொல்யூஷன் நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். அடுத்தது மாடல் 3 வரும்போது இதே மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸு போடலாம். தேங்க்யூ.